இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 வகையான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் சார். சார் இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா ரெசின் மாடல் ரொம்ப தத்ரூபமாக இருக்கும் சார். மேலே உள்ள ஸ்டாச்சுலாம் பார்த்தீங்கன்னா எஃப்டிஐ மெட்டீரியலில் பண்ணுது சார். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். எஃப்டிஐ மாடலுக்கும் ரெசின் மாடலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இது ரெசின் மாடல் உங்களுக்கு லைஃப் லாங் வரும். இதில் உங்களுக்கு எந்த மாடல் வேணுமோ அந்த மாடல் பண்ணிக்கலாம் சார். அவனை போலவே அப்படியே தத்ரூபமா இருக்கு. எங்களுக்கு சீக்கிரமா அதே மாதிரி பண்ணி கொடுத்துருங்க. அவனே எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கும். இல்லம்மா மா அழாத உங்க பையன் ஆக்சிடென்ட்ல தவறிட்டாரா? சார் எப்படியும் ரெடி பண்ண 1 மந்த் ஆகும் சார். 1 மந்த்துக்குள்ள கொடுத்துறேன் சார். 1 மந்த் ஆகுமா? எஸ் மேம். கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணி கொடுங்க சார். சார் சார் கண்டிப்பா ட்ரை பண்றேன் சார். அடுத்த வாரம் என் பையனுக்கு பிறந்த நாள், அதுக்குள்ள பண்ணி கொடுத்துருங்க. கவலைப்படாம போயிட்டோம். புரோக்கர் முன்னேறி இருக்க முடியாது. அவன் ஒரு நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தான். மூத்த பொண்ணு வந்து என்ன சொல்லிச்சு, செயலுக்கு போன பற்றியா அவனுக்கு தான் கட்டிப்பேன் அப்படின்னு அவங்க இதுக்கு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுச்சு. எனக்கு அசிங்கமாயிடுச்சு. என்னடி கொண்டு போற? அப்பா சாப்பிட சிக்கன் எடுத்துட்டு போறான்க்கா. என்னடி இந்த நேரத்துல இவ்ளோ ஆயிலா இருக்கு? இதை கொண்டு போற? வேணாம். இந்தா இந்த பழத்தை கொண்டு போய் கொடு. இந்த நேரத்துல சிக்கனை கொண்டு போற? ஓ ஹலோ. மாப்பிள சூப்பர் கதையா, அருமையான கம்பெனி. புது டைரக்டர் அருண் பிரசாத் தான். ஆமா அந்த புது ஆர்டர் தானே? புது ஆர்டரா? வெயிட்டான ஆர்டர் மாப்பிள. ஓகே. அப்புறம் நான் குடிக்கிறேன்றது நீங்கள் கண்ணே ஏன் போட்டுனா சிக்கன் எடுத்துட்டு வந்திருந்தானா அக்கா வந்து புடிங்கி வச்சுட்டு வாழைப்பழம் குத்தா. அவ அங்கிட்டு போனோனையும் இங்கிட்டு சிக்கனை தூக்கிட்டு ஓடியன்ட்டேனே. பார்த்தியா, இந்த புள்ள தான் ஒண்ணு மாதிரி. நீ எப்படி என்னை பார்த்து பார்த்து கவனிச்சிட்டியோ அதே மாதிரி என் புள்ள அப்பனை பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டு 2 பேரையும் நம்பிக்கையானவங்க கையில் முடிச்சு கொடுத்துட்டு நான் அவங்ககிட்ட வந்துடுறேன். என்ன வீரபாண்டி, இன்னைக்கு சர்பத் கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? நீதான் சர்பத்தை போட்டா கவிஞன் ஆயிடுவே. எங்க அம்மாவை பத்தி ஒரு கவிதை சொல்லு. வாழ வேண்டும் என்று வந்த சோழ வந்தான் சொக்க தங்கம், வானுலகம் சென்றதுதான் சோகத்தின் உற்சவம். என்னையா உன் ஆள்கிட்ட இருந்து ஃபோன் வந்துருச்சா? இனி நான் உன் கண்ணுக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணு. வாடா தம்பி போலாம். சொல்லுமா. உஸ்தி வாத்தியார் எனக்கு உஸ்தியாய் உணவளித்து அஸ்தியாயும் கரைந்திட்டால் அன்பு தெய்வம் உந்தன் அண்ணே. அப்பா தான் குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்காரு. கண்மணிகள் இருவரையும் கணவன்மார் கை சேர்த்து கட்டையேறி வந்துடுவேன் கட்டித்தங்கம் உனக்கான. தேவி அப்பா இருக்காரா? இல்ல. அடடா ஏன் இவ்வளவு நேரம்? கேட்டு இருந்தீல்ல? வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்க கூடாது? அப்பா இப்பதான் மார்க்கெட் போனாரு. அப்படியா? எனக்கும் அப்பாவுக்கும் ஒரே சண்டை. டீயா காஃபியா? காஃபி வாங்கலையா? வாங்கிட்டேன். புக்கு எனக்கு? அடடே. ஏய் பிரியா வாடி, நீ கேட்ட புக்ஸ்லாம் வந்துருச்சு. இதோ வரேன்க்கா. ஹாய் மாம்ஸ். ஹாய் பிரியா. ஏய் இதுதான் நான் கேட்ட புக்கு. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. அப்பா கிட்ட எத்தனை தடவை கேட்டிருக்கேன் தெரியுமா இந்த புக்கெல்லாம் வாங்கித்தாங்கன்னு. ஒவ்வொரு தடவை கடைக்கு போகும்போதும் கிடைக்கலன்னு வெறும் கையை வீசிட்டு வருவாரு. ஆமா, எனக்கு இதெல்லாம் வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும். அம்மா உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன்.
என்ன மாமா? நீ பரீட்சையில உண்மையிலே படிச்சு தான் பாஸ் பண்ணியா இல்ல பிட் அடிச்சியா? ஏன் மாமா அப்படி கேக்குற? நீ டெக்ஸ்ட் பண்ணிய லிஸ்ட் அது ஃபுல்லா ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எல்லா புக்ஸ் நேமையும் தப்பு தப்பா டைப் பண்ணியிருக்கா. இதை கொண்டு போய் அந்த கடையில காட்டின உடனே நக்கலா அந்த கடைக்காரன் என்ன மேலும் கீழையும் பார்த்துட்டு இந்தியா முழுக்க இந்த மாதிரி புக்கே இல்லைன்னு சொல்லி என்னை திருப்பி அனுப்பிட்டான். அது எழுதுனதே அவதான். எது ஏடா எதை உனக்கு டைப் பண்ணி மாமா சத்தியமா அவதான் டைப் பண்ணா. நம்பிட்டேன் பிரியா. அந்த டைப் பண்ண கைக்கு இந்த ஸ்மால் கிஃப்ட் எனக்கு தானே மாமா? புக்கு தான் உனக்கு, இது எனக்கு. மாமா எனக்கு தான் வாங்கி தந்தாரு. பிரியா, தர மாட்டேன் விடு, விடு, போறேன். உனக்கு- இல்லடி. உனக்கு வேற வாங்கி தரேன். குடுத்துறேன், ஏய், நீ அடி வாங்க ஏய், போற. விடுறா, ஏய். என்னம்மா விழுந்து விழுந்து அடிபட்டு என்ன அது கையில? ஒண்ணும் இல்லப்பா. குடு குடுங்கிறல்ல. நீங்க ரெண்டு பேரும் பச்சை பிள்ளைங்க இல்ல, வயசுக்கு வந்த பிள்ளைங்க. ரெண்டவங்களையும் உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. இல்லப்பா. உள்ள போ, ஆ. போங்க உள்ள. இல்ல மாமா, பிரியாக்காக புக்கு வாங்கிட்டு வந்தேன். தம்பி, என் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் நம்பிக்கையானவங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுலேருந்து உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. அன்னைக்கு என்னாச்சுன்னா தம்பி, நீங்கள் எதுக்காக ஜெயிலுக்குள்ளே போனீங்க, ஏன் போனீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரிய வேண்டாம். தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் பண்ணல மாமா. ஆனால் ஒரு திருப்பம் ஜெயிலுக்குள்ளே போய் ரேகை உருட்டிட்டு வந்தாச்சுன்னா அந்த கரை காலாகாலத்துக்கும் அழியாது. அந்த கரையோடு இருக்கிற உங்களுக்கு என் பிள்ளையை கட்டி கொடுக்கறதுல எனக்கு விருப்பம் இல்லை. இல்ல மாமா, நான் என்ன தம்பி, சொல்லி நான் மரியாதையாக சொல்ல இல்லையே, போயிருங்க. வீணா என்னை குற்றவாளியாக்கி என்னையும் ரேகை விட்ட வச்சிடாதீங்க. போங்க. என்ன பாண்டியன், ஜெயிலுக்கு போனவனுக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்க? ஐயா சிவா, நம்ம உனக்காக மதுரையில் தேவி பொண்ணை பார்த்துட்டு வந்தோமே, அந்த பொண்ணு தாயா எனக்கு மருமகளாக வரணும். அதாயா இந்த அம்மாவோட ஆசை. அம்மா, என்னைக்குமா உன் பேச்சு தட்டி இருக்கிறேன்? தேவி தான் உன் மருமக. கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். உனக்கு சந்தோஷம் தானே? எனக்கு தெரிஞ்ச நல்ல சம்பவம் ஒன்று இருக்கு, அங்கே முடிக்கலாம்.